ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. தங்கசாலைக்குள் பற்பல வேலைகள் நடக்கும் இடங்களை பார்த்துவிட்டு பின்புறமாகச் சென்றார்கள். பின் சுவரில் ஒரு சிறிய வாசல் இருந்தது. அதை திறந்து கொண்டு சென்றார்கள். சென்ற இடத்தில் வெளிச்சம் குறைவாக இருந்தது. கூரை தாழ்வாக இருந்தது. 4 புறமிருந்தும் கேட்டவர்கள் ரோமம் சிலிர்க்கும்படியான உருமல் சத்தம் கேட்டது. ஒரு சேவகன் தீவர்த்தி பிடித்து கொண்டு நின்றான். அதன் வெளிச்சத்தில் 4 புறமும் முற்று பார்த்தபோது பல கூண்டுகளும் அவற்றுக்குள்ளே அடைபட்ட புலிகளும் இருப்பது தெரிந்தது. அவற்றில் சில வேங்கை புலிகள், சில சிறுத்தை புலிகள், சில படுத்திருந்தன. சில கூண்டுக்குள் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தன. அவற்றின் கண்கள் அந்த இடத்தின் மங்கலான வெளிச்சத்தில் நெருப்பு தணல்களைப் போல ஒளிர்ந்தன. குந்தவை வானதியின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு, அடியே, பயமாயிருக்கிறதா? இங்கே மூர்ச்சை போட்டு விழுந்து வைக்காதே என்றாள். வானதி லேசாக சிரித்துவிட்டு, புலியைக் கண்டு என்ன பயமக்கா? புலி நம்முடைய குலத்தின் காவலன் அல்லவா என்றாள். சில சமயம் காவலர்களே எதிரிகளுடன் சேர்ந்து விடுவார்கள் அல்லவா? அப்போது அபாயம் அதிகமாயிற்றே. இல்லையக்கா, மனித காவலர்கள் அப்படி ஒருவேளை துரோகம் செய்யலாம். இந்த புலிகள் அப்படி செய்ய மாட்டா. சொல்வதற்கில்லை. இந்த புலிகள் எத்தனையோ இராஜாங்க துரோகிகளை சாப்பிட்டிருக்கின்றன. அவர்களுடைய இரத்தம் இந்த புலிகள் உடம்பில் கலந்திருக்கும் அல்லவா? பயமே இல்லை என்று சற்று முன் கூறிய வானதியின் உடம்பு இப்போது சிறிது நடுங்கத்தான் செய்தது. அக்கா, என்ன சொல்கிறீர்கள்? உயிருள்ள மனிதர்களை இந்த புலிகளுக்கு இரையாக கொடுப்பார்களா என்ன என்று கேட்டாள். அப்படி செய்ய மாட்டார்கள். இந்த தங்கசாலைக்கு அடியில் பாதாளச் சிறை இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அதற்குள் போவதற்கும் வருவதற்கும் ஒரே வழிதான். அந்த வழி இந்த புலி மண்டபத்தில் இருக்கிறது. சிறைக்குள்ளிருந்து யாராவது தப்பித்து வர முயன்றால் இந்த மண்டபத்துக்குள்ளேதான் வரவேண்டும். அப்போது புலிகளுக்கு இரையாவார்கள். சிவசிவா, என்ன கொடூரம்! ராஜாங்கம் என்றால் அப்படித்தான். கருணையும் உண்டு, கொடூரமும் உண்டு. வானதி, ஒரு சமயத்தில் என்னையே இந்த பாதாளச் சிறையில் அடைத்தாலும் அடைத்து விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையர் இன்றைக்கு என்னுடன் பேசியதை நீ கேட்டிருந்தால் நன்றாயிருக்கிறதக்கா. தங்களை பிடித்து சிறையில் அடைக்கும் வல்லமை உள்ளவர்கள் 14 உலகத்திலும் இல்லை. அப்படி யாராவது செய்ய முயன்றால் பூமி பிளந்து இந்த தஞ்சை நகரத்தையே விழுங்கி விடாதா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்முடைய பழையாறை வைத்தியர் மகனை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன். அந்த சாது பிள்ளை தப்ப முயன்றிருக்க மாட்டான் அல்லவா? சாது பிள்ளைதான். ஆனால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடிவதில்லையே. புலிகளின் உருமல் கோஷம் இன்னும் அதிகமாயிற்று. காவலனை பார்த்து, புலிகளுக்கு ரொம்ப கோபம் போலிருக்கிறதே என்றாள் குந்தவை. இல்லை தாயே, சக்கரவர்த்தியின் திருக்குமாரியை இவை வாழ்த்தி வரவேற்கின்றன என்று காவலன் சமத்காரமாய் மறுமொழி கூறினான். நல்ல வரவேற்பு என்றாள் குந்தவை. அதோடு புலிகளுக்கு இரை போடும் சமயம் நெருங்கிவிட்டது. இரையை நினைத்து உருமுகின்றன. அப்படியானால் நாம் சீக்கிரம் போய்விடலாம். சிறையின் வாசல் எங்கே இருக்கிறது? மண்டபத்தின் ஒரு மூலைக்கு இதற்குள் அவர்கள் வந்திருந்தார்கள். அங்கிருந்த புலிக்கூண்டு ஒன்றை காவலர்கள் அப்பால் நகர்த்தினார்கள். அங்கே தரையில் பதித்திருந்த கதவு ஒன்று காணப்பட்டது. 2 ஆட்கள் குனிந்து கதவை வெளிப்புறமாக திறந்தார்கள். உள்ளே சில படிக்கட்டுகள் காணப்பட்டன. அவற்றின் வழியாக ஒவ்வொருவராக இறங்கிச் சென்றார்கள். இருள் அதிகமாயிற்று. 2 சேவகர்கள் பிடித்திருந்த 2 தீவர்த்திகளிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. குறுக்கும் நெடுக்குமாகச் சென்ற குறுகிய பாதைகளின் வழியாக அவர்கள் ஒற்றை வரிசையில் போக வேண்டியிருந்தது. அங்கே புலிகளின் பயங்கர உருமல் ரோமம் சிலிர்க்கச் செய்தது என்றால், இங்கே 4 புறத்திலும் எழுந்த தீனமான சோகமயமான மனித குரல்கள் உள்ளம்பதறி உடல் நடுங்கச் செய்தன. ஆனால் அந்த தீன குரல்களுக்கு மத்தியில் விந்தை விந்தை ஓர் இனிய குரல் இசைத்ததும் கேட்டது. பொன்னார் மேனியனே
புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. அந்த பாதாளச் சிறையில் இருந்த அறைகள் ஒரு வரிசையாக இல்லை. முன்னும் பின்னும் கோணலும் மாணலுமாயிருந்தன. ஒவ்வொரு அறை வாசலிலும் சென்று காவலன் தீவர்த்தியை உயர்த்தி பிடித்தான். சில அறைகளில் உள்ளே ஒருவனே இருந்தான், சிலவற்றில் இருவர் இருந்தார்கள். சில அறைகளில் இருந்தவர்களை சுவரில் அடித்திருந்த ஆணி வளையத்தில் சேர்த்து சங்கிலியால் கட்டியிருந்தது. சில அறைகளில் அவ்விதம் கட்டாமல் சுயேச்சையாக விடப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு அறையிலும் இருந்தவர்களின் முகம் தெரிந்ததும் குந்தவை தேவி தலையை அசைக்க எல்லோரும் மேலே சென்றார்கள். நடுவில் ஒரு சமயம் வானதி, இது என்ன கொடுமை? இவர்களை எதற்காக இப்படி அடைத்திருக்கிறது? நீதி விசாரணை ஒன்றும் கிடையாதா என்று கேட்டாள். அதற்கு குந்தவை, சாதாரண குற்றங்களுக்கு நீதி விசாரணையெல்லாம் உண்டு. ஆனால் இராஜாங்கத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள், வெளிநாட்டு ஒற்றர்கள், ஒற்றர்களுக்கு உதவியவர்கள், இவர்களைத்தான் இங்கே போடுவார்கள். அவர்களிடமிருந்து தெரிய வேண்டிய உண்மை தெரிந்துவிட்டால் வெளியே விட்டு விடுவார்கள். ஆனால் சிலரிடமிருந்து உண்மை ஒன்றும் தெரிவதில்லை. ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவார்கள். அவர்கள் பாடு கஷ்டந்தான் என்றாள். இதற்குள்ளாக பொன்னார் மேனியனே பாட்டு மிக சமீபத்தில் கேட்கத் தொடங்கியிருந்தது. அந்த அறையில் சென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது அங்கே ஒரு சிறுபிள்ளை இருப்பது தெரிந்தது. ஏற்கனவே நமக்கு தெரிந்த பிள்ளைதான் அவன், சேந்தன் அமுதன். அவனுடைய குற்றமற்ற பால்வடியும் பச்சை பிள்ளை முகம் இளவரசிகளுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனை குந்தவை பார்த்து, பாடிக்கொண்டிருப்பது நீதானா என்று கேட்டாள். ஆம் தாயே என்றான். உற்சாகமாயிருக்கிறாய் போலிருக்கிறது. உற்சாகத்துக்கு என்ன குறைவம்மா? எங்கும் நிறைந்த இறைவன் இங்கேயும் என்னுடன் இருக்கிறார். பெரிய ஞானி போல பேசுகிறாயே, நீ யாரப்பா? வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் பெரிய ஞானியும் அல்ல, சின்ன ஞானியும் அல்ல அம்மா. வெளியே இருக்கும்போது பூமாலை புனைந்து இறைவனுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தேன். இங்கே பாமாலை புனைந்து மன திருப்தி அடைகிறேன். நீ ஞானி மட்டுமல்ல, புலவன் என்றும் தெரிகிறது. இந்த ஒரு பாடல்தான் உனக்கு தெரியுமா? இன்னும் பலவும் தெரியுமா? இன்னும் சில பாடல்களும் வரும். ஆனால் இங்கு வந்தது முதல் இதையே பாடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்? இங்கு வரும்போது தங்கசாலையின் வழியாக வந்தேன். இதுவரை நான் பார்த்திராத பத்தரை மாற்று பசும்பொன் திரளை பார்த்தேன். அது பொன்னார் மேனியன் திருவுருவத்தை எனக்கு நினைவூட்டியது. அதிர்ஷ்டசாலினி, பொன்னை பார்த்தால் பலருக்கு பலவித ஆசைகள் உண்டாகின்றன. உனக்கு இறைவனின் திருமேனியின் பேரில் நினைவு சென்றது. உனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லையாப்பா? தாயார் மட்டும் இருக்கிறாள். தஞ்சை கோட்டைக்கு வெளியில் தாமரை குளத்தருகில் இருக்கிறாள். அந்த அம்மாள் பெயர் வாணியம்மை. நான் அந்த அம்மாளை பார்த்து, நீ இங்கே உற்சாகமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். பயனில்லை அம்மா. என் தாய்க்கு காதும் கேளாது, பேசவும் முடியாது. ஓஹோ, உன் பெயர் சேந்தன் அமுதனா என்று இளைய பிராட்டி வியப்புடன் கேட்டாள். ஆமம்மா, இந்த ஏழையின் பெயர் தங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. என்ன குற்றத்துக்காக உன்னை இங்கே கொண்டு வந்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள்? நேற்று வரை நான் செய்த குற்றமும் இன்னதென்று எனக்கும் தெரியாமல் இருந்தது. இன்றைக்குத்தான் தெரிந்தது. என்னவென்று தெரிந்தது? ஒற்றன் ஒருவனுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக என்னை பிடித்து வந்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தது. அது என்ன? எந்த ஒற்றனுக்கு நீ உதவி செய்தாய்? தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு நாள் வெளியிலிருந்து வந்த பிரயாணி ஒருவனை சந்தித்தேன். அவன் இரவில் தங்க இடம் வேண்டும் என்று சொன்னான். என் வீட்டுக்கு அழைத்து போனேன். ஆனால் அவன் ஒற்றன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் பெயர் என்னவென்று தெரியுமா? தன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று அவன் சொன்னான். பழைய வாணர்குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் கூறினான். குந்தவையும் வானதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். இருவருடைய உள்ளங்களும் ஒத்துப் பேசிக் கொண்டன. வானதி சேந்தன் அமுதனை பார்த்து, எல்லாம் விவரமாகச் சொல்லப்பா என்றாள். சேந்தன் அமுதன் அவ்விதமே கூறினான். வந்தியத்தேவனை கோட்டை வாசலில் தான் சந்தித்ததிலிருந்து பழுவூராட்கள் தன்னை ஆற்றங்கரையில் பார்த்து பிடித்து கொண்டது வரையில் சொன்னான். யாரோ முன்பின் தெரியாத ஒரு வழிப்போக்கனை நம்பி நீ எதற்காக அவ்வளவு தூரம் உதவி செய்தாய் என்று வானதி கேட்டாள். தாயே, சிலரை பார்த்தால் உடனே நமக்கு பிடித்து போகிறது. அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. காரணம் என்னவென்று சொல்லுவது? இன்னும் சிலரை பார்த்தால் அவர்களை கொன்றுவிடலாம் என்று தோன்றுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதனை என்னோடு கொஞ்ச நேரம் அடைத்து வைத்திருந்தார்கள். அவன் பேரில் எனக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. நல்ல வேளையாக சற்று நேரத்துக்கு முன்பு பழுவூர் இளையராணியின் ஆட்கள் வந்து அவனை விடுதலை செய்து கொண்டு போனார்கள். அதுவும் அப்படியா என்று குந்தவை பற்களினால் தன் செவ்விதழ்களை கடித்து கொண்டாள். அவளுடைய புருவங்கள் நெறிந்தன. ஆத்திர பெருமூச்சு வந்தது. அவ்வளவு அவசரமாக விடுதலையான மனிதன் யார்? உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியாமல் என்ன,
யாரோ பழையாறை வைத்தியன் மகனாம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வைத்தியர் மகன் மட்டுமில்ல, இன்னும் யாரையாவது விடுதலை செய்யணும்னாலும் செஞ்சுக்குங்கன்னு குந்தவியிடம் சொல்லிட்டு சாவியையும் கொடுத்துடுறார் கோட்டை காவலர். கூடிய விரைவில் சிறைச்சாலையில் இடமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு நிலைமை முத்தி போயிடுச்சு. இனிமே எது நடந்தாலும் தான் பொறுப்பு இல்லை. தன்னுடைய கருத்துக்காக தன்னை நாடு கடத்திட்டாலும் நல்லதுதான். எதுக்கும் துணிஞ்சிட்டார் சின்ன பழுவேட்டரையர். பாருங்களேன், மரியாதைக்கா கூட சக்கரவர்த்தியின் மகளோட அங்க வரல. புலி முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்களை பார்த்துட்டு நிஜ புலிகளையே பார்க்கறாங்க. சில வேங்கை புலிகள், சில சிறுத்தை புலிகள்னு குறிப்பிடுறார் கல்கி. புலிகள் எல்லாமே பெரிய பூனை குடும்பத்தைச் சேர்ந்தவை. இருந்தாலும் வேங்கை பெரிய உடல் அமைப்பு கொண்டது. மஞ்சள் நிற உடல்ல கருப்பு கோடுகள், வரிகள் அதை அடையாளம் காட்டிடும். சிறுத்தையோ மெலிந்த உடல்ல வட்ட புள்ளிகளை கொண்டது. பெரும்பாலும் மரக்கிளைகள்ல காணப்படும். வேங்கைன்னு ஒரு மரமும் இருக்குது. இதோட பூ புலிக்கண்ணுக்கு நிகரா நெருப்பு பொறி போல இருக்கும். பறிக்க முடியாத நிலையில பெண்கள் புலி புலின்னு கூவுவாங்களாம். ஆடவர்கள் என்னவோன்னு ஓடி வருவாங்களாம். சங்க இலக்கியத்துல இப்படி ஒரு காட்சி. தாருகாவனத்து முனிவர்கள் ஆணவத்தால தங்களையே எல்லாம் வல்ல பரம்பொருளா கருதி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவபெருமானுக்கு எதிரா ஒரு புலிய ஏவினாங்க. அந்த புலிய கொன்னு அதன் தோலை அறையில சுத்திக்கிட்டார் பரமன். இதைத்தான் புலித்தோலை அரை கசைத்துன்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பொன்னையும் புலியையும் பார்த்திருந்த சேந்தனமுதனுக்கு இந்த பாட்டு நினைவு வந்தது குறித்து பெரு வியப்பு குந்தவைக்கு. அதை விடவும் மிகப்பெரிய வியப்பு, தான் விடுதலை செய்ய வந்த வைத்தியர் மகனை பழுவூர் இளையராணியின் ஆட்கள் கொஞ்சம் முன்னாடி விடுதலை செஞ்சு அழைச்சுக்கிட்டு போயிட்ட செய்தி. இதிலேயுமா போட்டி? பழையாறையில குந்தவையிடம் வந்தியத்தேவன் என்னோடு துணைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தால நதி வெள்ளத்துல முழுகி சுழலிலும் சிக்கும்படி ஆயிடுத்துன்னு சொன்னது நினைவிருக்கும். அந்த பிள்ளைதான் இப்ப சிறையில ஆனந்தமா பாடிக்கிட்டு இருக்கான்ங்கிறத குந்தவையை ஊகிச்சுக்கிட்டான். உன் பேரு சேந்தனமுதனான்னு கேட்டு உறுதிப்படுத்திக்கிறார். அவனுக்கு ஏற்பட்ட வியப்பை கவனிக்காத மாதிரி பேச்ச மாத்திடுறார். காலையில சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆள் சற்றைக்கெல்லாம் விடுதலையான செய்திய தங்கசாலை தலைமை அதிகாரி சொன்னார். இந்த பிள்ளையும் சொல்றான். அவன் பேர்ல இவனுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வந்துச்சு? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.